இல்லை இல்லை ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்துட்டு எடுத்து நாங்கள் சில டீட்டெயிலாம் வந்துட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுத்தோம். இப்போ கிருத்திகெல்லாம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லைன்னு நான் வந்துட்டு ஸ்பாட்டில் வந்து பேசிடுவேன், ஏன்னா மனப்பாடம் பண்ணால் எனக்கு கஷ்டமாக இருக்கும். நான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தேன். ஆரோக்கியம் சார் அந்த ரம்யா எல்லாமே அந்த ஸ்பாட்டில் தான் அந்த ஹீரோ சாரோட பேருக்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் தமிழ்நாட்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த பேர் விரும்பி வச்சிங்களா இல்லை உங்கள் ஸ்டோரியிலே இந்த பேர் தான் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? அந்த பேர் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிக்கோங்க சார். அது கந்தனா முத்துவேல். முத்துவேல் இல்லை ஆக்சுவலி இப்போ ஒரு அடையாளம் வந்து ஒருத்தங்களுக்கு படிச்சுன்னு தெரியணும். சில பேர்களை நம்ம வந்துட்டு கேட்கும்போது இது இவரை வந்துட்டு குறிப்பிடும் அப்படின்றது ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இந்த பேர் வந்துட்டு எல்லாத்தையும் அடையாளப்படுத்தும், ஞாபகம் இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து பேர் வச்சுனாங்க. ஒரு சில அந்த பொண்ணு வந்து ஒரு லைப்ரரியில் புக்கு பார்ப்பாங்க, அது வந்து ஒரு பேர் அது மிக்சர் பண்ணியே வச்சிங்களா? நல்ல விஷயம் தானே சார். நல்ல விஷயம் தான். அது மென்ஷன் பண்ணீங்களா? ஏன்னா வந்து அருணதி இருக்காரு அதுக்காக. இல்லை நிறைய புத்தகங்கள் இருக்கும். அங்கே வந்து காமராஜர் சாரோட அந்த புத்தகம், அறிஞர் அண்ணாவோட புத்தகம் இருக்கும், பெரியாரோட புத்தகம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கும். அவர் எடுத்துக்கிட்ட ஸ்பாட்டில் எடுத்த டக்குன்னு எடுத்த புத்தகம் அதுவாக இருந்துச்சு. அதனால் சார் அதுமாதிரி சயின்டிஃபிக்காக ஒரு கேள்வி, அப்போ தான் மெச்சூர்டாக இருக்காங்க, ஏஜ் எடுத்து கூடி வராங்க, வீட்டு சடங்கெல்லாம் நடந்துச்சு. அதுக்குள்ளார கருமுட்டை அவ்வளோ பலமாயிடுமா அந்த மாதிரி கடத்துற அளவுக்கு? சார் இது நம்ம தான் வந்து கதையாக ரைட் பண்ணோம். எப்போதுமே ஒரு ஆய்வு இருக்கும். ஒரு டாக்டர்கிட்ட வந்துட்டு என்னோட டீட்டெயில்ஸ் கேட்டுருக்காங்க, அதனால் அதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க சார். ஜிஓ பாஸ் பண்ணியும் வந்து ஒரு சில நபர்கள் இன்னமும் அப்படி தான் இருக்கிறாங்களா இல்லை இப்போ கொஞ்சம் மாறி இருக்கா? சார் நான் இந்த கதை சொல்லப்பட்ட காலகட்டம் வந்துட்டு 2000 காலகட்டம். நீங்கள் இந்த படத்தை பார்த்துற படம் வந்துட்டு 2000 காலகட்டத்தில் தான் அந்த கதை நடக்குது. 2000 காலகட்டத்தில் தான். ஸோ நிறைய வந்துட்டு சேஞ்சஸ் மாறி இருக்குது. இப்போ நல்லா நடந்தது சார். இந்த மாதிரி ஏதாவது கலெக்டர், இந்த மாதிரி நிறைய கலெக்டர் உருவாக்குறன்னு மாறின மாதிரி ஸ்டோரி எதுவும்? ஆமாம் சார். சொல்லி திருச்சியில் 53லேருந்து 58 வரைக்கும் மலையப்பன் ஒரு கலெக்டர். அவர் வந்துட்டு விழிப்புணர்வு மக்களுக்காக, நாடோடி மக்களுக்காக, மலைவாழ் மக்களுக்காக ஒரு போராடின ஒரு கலெக்டர். அவரோட புத்தகத்தை படிச்சுட்டு தான் அந்த புத்தகத்தை கொஞ்சம் இன்ஸ்பயராக அவர் கேரக்டர் சார். இப்போ அந்த கிராமத்தில் ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் இல்லை வரல, இன்னும் வரல. இன்னும் அவங்க வந்துட்டு வெளியில் ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி வந்து தான் படிக்கிறாங்க. ராஜலக்ஷ்மின்னு சொல்லி ஒருத்தங்க, அவங்க வந்துட்டு நிறைய போராடி அவங்களுக்கு நிறைய விருதெல்லாம் தமிழக அரசு வந்து கொடுத்து அந்த மக்களுக்காக போராடிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஏதோ பத்மஸ்ரீக்காக வந்துட்டு அவங்களுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் போராட்டம் நடந்துருக்காங்க சார். முன்பாதி வந்து கொஞ்சம் பேசஞ்சர் ட்ரெயின் வேகத்தில் இருக்குது, முன்பாதி அருள்நிதி வந்து எக்ஸ்பிரஸ் வேகத்தில் இருக்குது. அது கொஞ்சம் முன்பாதிலே எடுத்து வரணும் ஃபீல் பண்ணீங்களா, இல்லை இப்படி தான் இருக்கும் அந்த படம்? இல்லை ஃபீல் பண்ண, அதாவது நம்ம ஒரு கதையை வந்துட்டு சில கதைகள், அந்த கமர்ஷியல் கதைகளை வந்துட்டு நீங்கள் சொல்கிற பாயிண்டில் வந்துருக்கு. சில வாழ்வியலை சொல்லும்போது அதை கடந்து போக முடியாது நம்மளால். ஸோ அதனால் அதை சொல்லி அவரும் நல்லா நடிச்சிருக்கிறாரு, பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு. ஆனால் அந்த ஸ்பீடு வந்து அருள்நிதி வந்த பிறகு இருக்குது. இந்த ஷார்ட்டே நீங்கள் அப்படி தான் வச்சுருக்கீங்க, மாண்டேஜ் வாங்கி. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். நகர்வாழ் மக்கள் உங்களுக்கு பிடிக்காத இல்லை அப்படி யாரும் சொன்னது இல்லை. வந்து யாரையுமே நல்லா பண்ணல, யாரையுமே தப்பு. ஏன்னா அவங்கள ஒதுக்கி வச்சு மலைவாழ் மக்களே போகிறீங்களே, ஏன்? இல்லை நான் ஆக்சுவலி ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணோம், சிட்டி பேஸில் ஒரு கதை பண்ணணும்னு தான் நான் வந்து ரைட்டப் பண்ணிக்கிறேன். நான் தேன் பண்ணனால அந்த ஃப்ளேவரில் ஒரு கதை இருந்தால் நல்லாயிருக்குன்னு சரவணன் சார், அதாவது எஜி சரவணன் சார் வந்து கேட்டார். ஸோ அது எனக்கு வந்துட்டு விருப்பப்பட்டு இந்த கதையை சொன்னால், இது ஒரு ரியல் இன்சிடென்ட். இது வெஸ்டர்ன் கிளாஸில் ஒரு குழந்தைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து சொன்னால் இது நல்லா இருக்குது. ஏன் அவர் வந்துட்டு அதை உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, அவர் நிறைய குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருக்கிறார். அதனால் உடனே ரெண்டு ஹீரோ கூட நடிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் படமே ஒரு குழந்தை நடிச்சிருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க. இதோட அனுபவம் எப்படி இருந்தது? இப்போ நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு பேருமே வந்து பயங்கர ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஸோ அவங்க கூட நான் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண வேண்டியது. இது ஆக்சுவலி என்னோடய ஃபஸ்ட்டு படம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபர்ஸ்ட் முதல் டெபியூ வந்து விஷால் சந்திர சக்லான்னு ஒரு படம். அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் பாட்டு ஒரு டைரக்ஷனில் டீஸ் ஒரு படம். அது ரெண்டுமே வந்து எனக்கு தெரிஞ்ச அவ்வளோவா அது வந்து பேசப்படல, அவ்வளோவா மக்கள் அது செலிப்ரேட். பட் இந்த படம் தமிழில் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு இருக்கும். அண்ட் மக்கள் வந்து கண்டிப்பாக அந்த லாங்குவேஜ் பேசும்போது
பேசும்போது உங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டி இருந்தது? ஏன்னா நீங்கள் வந்து ஸ்பாட்டில் தான் போய் பேசணும்னு சொன்னீங்க டேரக்டர்கிட்ட. என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சீங்க? ஆக்சுவலி எனக்குலாம் தமிழ் பேசும்போது லைட்டாக கொஞ்சம் வரும் லாங்குவேஜ் வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். 2 நாட்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட் அங்கே அனீஷ் அண்ணான்னு ஒருத்தர் அந்த வால்பாடியில் கொடுத்துட்டு அப்படிதான் லாங்குவேஜ் எங்களுக்கு எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் எங்களுக்கே வந்து போக போக சில வார்த்தைகள் வசனங்கள்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. பட் கஷ்டமாக தான் இருக்குது. தேங்க்யூ சார்.